வரைக்கும் நம்மளை தள்ளாத தேவனாய் இயேசு இருக்கிறார். ஆமென். வருஷத்தின் முதல் வாக்குத்தத்த வார்த்தையை பேச போகிறேன். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பழைய ஒரு பாட்டு ஆனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதோடைய வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ தனியாக இருக்கும் போதெல்லாம் பாடுவேன். நிறைய முறை இதை பாடியிருக்கிறேன். இன்றைக்கும் அந்த பாட ஆசைப்படுகிறேன். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். ஓகே, யார் யார் அங்கே உட்காந்துருக்குறீங்களோ ஸ்விட்ச் எல்லாம் அங்கே இருக்குது, உஷாராக உட்காரணும், ஆஃப் பண்ணிட்டாதீங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சொத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சொத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் தெளியும் கண்கள், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் உபாகமம், Deuteronomy chapter 32 verses 13. உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம், you will ride on high places. உயர பறக்கிற இடங்கள்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போவார், உயர பறக்க செய்வார். அப்படின்னும் போது பைபிள்ல உயர பறக்கிற
ஒரு பேர்ட், ஒரு பட்சியை பற்றி பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, பின்னும் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து, where there is carcass there will be eagles. என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாருன்னா பந்தியை சொல்லுகிறார். பிணம், அவருடைய பிணத்தை சொல்லுகிறார். அவருடைய பிணத்தை சுத்திலும் என்ன வந்து உட்கார்ந்து சுத்தி இருக்குமா? கழுகுகள் வந்து சுத்தி இருக்குமா? நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கழுகுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஏசியா தீர்க்கதரிசியில பார்க்கும்போது ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னன்னு சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது செட்டைகளை விரித்து கழுகுகளைப் போல உயர பறப்பீர்களாமா. சங்கீதம் 103வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவரின் வாயை என்ன பண்ணுவார்? ஆனால் அவர் கழுகுகளை, அவர் வாயை திருப்தியாக்குவாராம். நம்ம வாயை அவர் திருப்தியாக்குற என்னத்தை சொல்லுகிறார்? ஆனால் அவருடைய பந்தியில நம்ம எல்லாரும் வந்து சாப்பிடும் போது கழுகுகளுடைய வாய்களை திருப்தியாக்கி வாழ வயதுள்ள வாலிபர்களைப் போல நம்மளை ஆண்டவர், நம்ம வயதுகளை அவர் ரினியூ பண்ணுவார், புதுப்பிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்க உபாகமம் புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும்போது, உபாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது பைபிள் சொல்கிறது, எல்லா பட்சிகளையும் நம்மளால சாப்பிட முடியும், எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு வேதம் சொல்லி கழுகுகளை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. ஏன் கழுகுகளை சாப்பிடக்கூடாது? அவருடைய ஜனங்களை கழுகுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்றது எதுக்கானால், கழுகுகளை வச்சு அவருடைய ஜனங்களை ஆண்டவர் ஒப்பிடுகிறதுனால அதை சொல்லுகிறார். கழுகுகள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது பவுலடிகள் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீர்கள்? ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் கடிச்சு சாப்பிட்டு, நீங்கள் எல்லாரையும் கடிச்சு சாப்பிடுறதுனால நீங்க உங்களை அழிக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். It is illegal to eat the eagle. இந்த கழுகுகளை சாப்பிடுகிறது தேவ சட்டத்தில் அதுக்கு இடமில்லை. நம்ம ஒவ்வொருத்தரையும் அடிச்சு சாப்பிடுகிறது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. நம்ம ஒவ்வொருத்தரையும் கொன்று சாப்பிடுகிறது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பம் என்று அழைக்கிறார். நம்ம குடும்பத்தையே நம்ம கடிச்சு சாப்பிடலாமா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இட்ஸ் இல்லீகல் டு ஈட் தி ஈகிள்ஸ். நான் இன்னைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு நடுவில் பேச போகிறேன். அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, தம்பி வந்து 3 பாயிண்ட்டை பேசினோன்னு நான் எந்திரிச்சு வெளியில் போயிடுவேன். இன்னைக்கு நான் பேச போகிற இந்த 3 பாயிண்ட் என்னுடைய இருதயத்தை நிறைய இடத்துல தொட்டதுனால நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். முதல் காரியம் என்ன பேசணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனம், யாராவது அதை வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி. பைபிள் சொல்லுகிறது, பைபிள் ஆண்டவர் கோபப்பட்ட சில இடங்கள்ல பார்க்கும்போது சோதோமும் குமாரா என்கிறதான இடம் ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்ட ஒரு இடம். ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப கோபப்படுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலா இந்த இடத்துக்கு லோத்துங்கிறதான ஒரு மனுஷன், அவன் என்னத்தினால இந்த இடத்துல சோதோம் குமாருக்கு வந்து சேர்ந்தானால், அவனுக்கு அவனுடைய அங்கிள் கூட ஒரு சின்ன சண்டை. என்னது சண்டை? எங்க அந்த 2 பேரும் எங்க? கயரோடு இருக்கிறவங்க மேல வாங்கப்பா. யார் அந்த 2 பேரு? சத்தமா தான் கூடுமா? ஷாலினி, ஷாலினி மேல வா. வேற யாரு? இங்க நில்லு. கயிறுங்க, இப்படி வா.
2 பேரும் உங்க கழுத்தை பிடிச்சுக்கோங்க. ஒரு கையில இதை பிடிச்சுக்க முடியுமா? டிவிஷன். லோத்தும் அப்ரஹாமும் நல்லா தான் இருந்தாங்க. லோத்து சண்டை போட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்ததுனால அவன் சோதோம் கொமோரா என்கிறதான இடத்துல அழிவுக்கு நேராய் வந்திருக்கிறான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 12வது அதிகாரத்தில் 25வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் Jesus knew their thoughts and said, kingdom is divided against each other, is brought to dissolution. Every city, every house is divided by itself. ஒரு ராஜ்யம் அப்படியே டிவைட் ஆகிருக்குது என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லும் போது சொல்றாரு, என் ராஜ்யம் டிவைட் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னொன்னா உடைக்கிறார். ஒரு சிட்டி உடைக்கப்பட்டிருக்குது, ஒரு வீடு உடைக்கப்பட்டிருக்குது, ஒரு தனிப்பட்ட மனிதன் உடைக்கப்பட்டிருக்கிறான். அதனால தான் என் ராஜ்யம் உடைக்கப்பட்டிருக்குது. அதை இப்படி சொல்லட்டா, ஒரு கிங்டம் உடைக்கப்பட்டதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு காரணம் சிட்டி உடைக்கப்பட்டிருக்குது. சிட்டி உடைக்கப்பட்டதுக்கு காரணம் வீடு உடைக்கப்பட்டிருக்குது. வீடு உடைக்கப்பட்டிருக்க காரணம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் உடைக்கப்பட்டு பிரியப்பட்டிருக்கிறான். அது அப்படியே தலைகளாய் திருப்புவோமானால் ஒரு தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு ஒன்னா இல்லாததுக்கு காரணம் ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனோடு கூட தொடர்பு வைக்காத ஒரே காரணம் தான். இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய வீடுகளில் டிவிஷன், நிறைய கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ்? ஏன் தெரியுமா? இந்த டிவிஷன், இந்த காரியம் ஏன் வந்துகிட்டே இருக்குதானால், எங்கோ ஒரு இடத்துல யாரோ சில பேர் வந்து சொல்லுவாங்க, எங்க வீட்டில் நிறைய பிரிவுகள் வந்துகிட்டே இருக்குது பாஸ்டர், நாங்கள் டிவைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறோம், நாங்கள் கொத்தா இப்படி இருந்தோம், கொத்தா இப்படி வாழ்ந்தோம், சடனாக பார்த்தா பிரிவு வந்துகிட்டே இருக்கு. இந்த பிரிவு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் அந்த தேவனோடு கூட தொடர்பு வைக்காத ஒரே ஒரு காரணம் தான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் ஒன்னா வாழ வைக்கிறது, நீங்க நினைக்கிறீங்க பணம் இல்லை, இல்ல நீங்க நினைக்கிறீங்க வேலைன்னு வேலை இல்லை, நீங்க நினைக்கிறீங்க ஒரு வேலை என் சொந்த பந்தங்கள் இல்லைங்க. நம்ம எல்லாரையும் ஒன்னா வாழ வைக்கிறது என் தேவன், அவருடைய ஆவியானவர் மாத்திரமே. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? லோத்தும் அப்ரஹாமும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது. ஒருத்தர் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறார், ஒருத்தர் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறதுனால அவன் டிவிஷனே பேசுகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னைக்கு தேவனை விட்டு உங்களுக்கு ஒரு பிரிவு வருகிறதோ, என்னைக்கு நீங்க தனியா உட்கார்ந்து அழுகிறத நிப்பாட்டுறீங்களோ, நான் எல்லாம் ஊழியத்துக்கு வர வேண்டியவனே கிடையாது. நான் எங்க காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, தண்ணி அடிக்கிறவங்க கூட பெஞ்சில் உட்காந்து தாளம் தட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் ராஜ்குமாரை அரெஸ்ட் பண்ணிட்டு கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனதும் 4th block என்கிற காம்ப்ளெக்ஸ்ல போய் அங்க இருக்கிற எல்லா கடைகளை உடைச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் தூக்கி இப்படி தோல்ல போட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி நடந்து வரும்போது எங்க அப்பா எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். என் பிள்ளை படிப்பான், என் பிள்ளை உயர்வான் அப்படின்னு நினைச்சாரு. பார்த்தா நான் தெரு சுத்துறவனாய், கேவலமாய் வாழ்கிறவனாய் மாற ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஒவ்வொரு முறையும் இப்போ கூட நான் மம்மி கிட்ட வந்து கேட்பேன், ஏன் மம்மி நான் அவ்வளோ தப்பான காரியம் செஞ்சேன், ஒரு நாள் கூட நீ அப்படி செய்யாதேன்னு நீங்க சொல்லவே இல்லைன்னு எங்க மம்மி சொன்னாங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் என் கர்த்தர் உன்னை விட மாட்டார். எவ்வளவு தூரம் போனாலும் என் வீடு பிரியாது, எவ்வளவு தூரம் போனாலும் என் கர்த்தர் என் கூட இருப்பார். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? என் கூட இருக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹல்லேலூயா. என் கர்த்தர் என்னத்தை விரும்புகிறார் தெரியுமா? உங்க வீடு இப்படி பிரிஞ்சு போகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. இந்த வருஷம் நீங்க எல்லாரும் கழுகுகளை போல பறக்கணுமானால் ஒன்னு சேராவிட்டால் பறக்க முடியாது, ஒன்னா இருக்காவிட்டால் பறக்க முடியாது. உடைஞ்சிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனத்துல கெத்செமனேல ஜெபிக்கிறார். கெத்செமனேல ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே,
உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்காக நான் ஜெபிக்கல, உலகத்துக்காக நான் ஜெபிக்கல. ஆனா என் குடும்பம் ஒன்னா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். என்ன அழகான ஒரு ஜெபம் தெரியுமா? என் குடும்பம் ஒன்னா இருக்கும்படி ஜெபிக்கிறேன், என் குடும்பம் ஒன்னா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர் சொல்லும் போது சொல்றார், நான் உங்களில் எப்படி இருக்கிறேனோ நீங்க என்னில் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே தான் என் சபையும் என் பிள்ளைகளும் ஒன்னா இருக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒன்னா இருக்கணும். இப்படியா சொல்வீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஒன்னா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என்னைக்கு நீங்க கர்த்தர்கிட்ட ஒன்னா இருக்கிறீங்களோ உங்க வீடு ஒன்னா மாறும். என்னைக்கு உங்க வீட்டுல ஒன்னா இருக்கிறீங்களோ உங்க சபை ஒன்னா மாறும். என்னைக்கு உங்க சபை ஒன்னா இருக்குதோ என் கர்த்தர் இறங்கி வருவார். ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை ஒரு குடும்பமாய் மாத்துங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க கல்யாணம் ஒன்னா இருக்கணும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வீடு ஒன்னா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எங்க சபை ஒன்னா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ, நல்லா சத்தமா சொல்லுங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் ஆண்டவர் என்ன ஒன்னா இருக்க சொல்லி இருக்கிறார், நான் ஒன்னா இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியலங்க, பிசாசானவன் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். இன்னைக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லா தெரியும். முதல்ல லோத்து வெளியில வரும்போது அந்த இடம் கலர்ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி தெரியும்? கலர்ஃபுல்லா தான் தெரியும். ஆனா வெளியில போனீங்க, உங்க வீடு அழிவுக்கு நேராய் போயிட்டு இருக்குது என்பதை மறந்து போகாதீங்க. இன்னைக்கு தேவ சபையே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், உங்க ஊழியக்காரனா உங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க ஒன்னா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த சபை ஒன்னா இருக்கணும். தேவ பிள்ளைகள் தேவனோடு கூட ஒன்னா இருக்கணும். யார் யார் ஒரு வருஷமா ஜெபம் பண்ணாம இருக்கிறீர்களோ, யார் யார் ஒரு வருஷமா தேவனை விட்டு தூரம் பிரிஞ்சு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனோடு கூட ஒன்னா இருக்கணும். யா உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. ஒரு அம்மா தான் குழந்தைய ஸ்கூல்ல விட்டு வந்தாங்களாம். அந்த பையன் பாட்டு பாட போறான் ப்ரோக்ராமுக்கு. வீட்டுக்கு வந்த அந்த அம்மா பார்த்து சொன்னானா, மம்மி நீங்க மாத்திரம் என் ஸ்கூலுக்கு வராதீங்க. சில பேருக்கு அவங்க அம்மா அப்பா கருப்பா இருந்தா ஸ்கூலுக்கு கூட மாட்டாங்கல்ல, அப்படி அந்த பையன் சொன்னானா, நீங்க வராதீங்க. கொஞ்ச நாள் விட்டு காலேஜ் முடிச்சான், கிராஜுவேஷன் ஆகுது. மம்மியை பார்த்து சொல்றான், எல்லா பேரண்ட்ஸ் வருவாங்க, ஆனா தயவு செய்து நீங்க மாத்திரம் வராதீங்க. கொஞ்ச நாள் கிராஜுவேஷன் ஆகி அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, வெளியூருக்கு போயிட்டான். வெளியூருக்கு போனவன் அவங்க அம்மாட்ட எங்க போறான்னு கூட சொல்லாம வெளியூருக்கு போயிட்டான். வெளியூருக்கு போனவன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். 20 வருஷம் கடந்தே போயிடுச்சு. கடந்து போகும்போது அவங்க அம்மா எப்படியோ அவன் வீடை கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டி எட்டி பார்க்கும் போது அவங்க அம்மாவை பார்த்துட்டு வெளியில ஓடுறான். இங்க ஏண்டி வந்த நீ, போ வெளியில. ஏம்மா ஏன்பா அப்படின்னும் போது அந்த அம்மா கிட்ட அந்த பையன் சொல்றானா, உனக்கு ஒரு கண்ணு நொல்ல கண்ணு இல்லை உனக்கு. எல்லாரும் என்ன பார்த்து நொல்ல கண்ணு அம்மாவுடைய பையன்னு சொல்லணுமா? என்ன கேலி பண்ணுமா? என் பிள்ளைங்க எங்க பாட்டி நொல்ல கண்ணு சொல்லணுமா? போயிடுங்க இருந்து. அப்படியே அவமானத்திலே வீட்டுக்கு திரும்பி வந்தாங்களா. திரும்பி வந்ததும் கொஞ்ச நாள் கழிச்சு பையன் அவங்க சொத்தை கொஞ்சம் காசு வாங்கலான்ட்டு இங்க ஊருக்கு வந்திருக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. செத்துச்சாதே விடுங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்து சொன்னாங்களா, உங்க அம்மா கடைசியா நீ வருவ, உன் கையில இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. லெட்டரா கொடுங்க. எடுத்து வாசிச்சா அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்கப்பா, தம்பி உனக்கு ஒரு 2 வயசு இருக்கும். அந்த 2 வயசுல நீ வந்து தீக்கிட்ட விளையாடிட்டு இருந்தியா?
ஒரு குச்சி, தீக்குச்சி வந்து உன் கண்ணை குத்தி இனிமே உனக்கு கண்ணே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா என் கண்ணை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அந்த கண்ணே உனக்கு நான் கொடுத்தது தெரியாத மாதிரி பண்ணிருச்சேப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். பையன் அழுக ஆரம்பிச்சானா. சில நேரத்தில் இந்த பிசாசானவன் இருக்கிறான் பாருங்களேன், ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி பெருசு பண்ணி பெருசு பண்ணி உங்க வீடை ரெண்டா உடைச்சி உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி லாஸ்ட்ல நீங்க பல வருஷம் தாண்டினதுக்கு அப்புறமா யோசிப்பீங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இன்னைக்கு சோதோம் குமார் எரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் எடுத்த தப்பான ஒரே ஒரு முடிவு. இந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்குள்ள டிவிஷன் வருமானோ இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே எங்க வீடை குணமாக்குங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்க வீடை என்ன பண்ணுங்க? குணமாக்குங்க. ரெண்டாவது காரியம், ஏன் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு கோவம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தையின் மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தையின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதங்கள் உண்டாயிற்று. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? முதல்ல டிவிஷன். நீங்க இப்படி வந்து நில்லுங்கம்மா. யார் அடுத்தது? வா வா. எல்லாரும் வராதீங்கப்பா. 2 பேர் தானே வரணும். யார் அந்த 2 பேர்? 3 பேரா? நில்லுங்க. இப்படி வா ஜாஷுவா, இப்படி நில்லு. இதை கையில பிடிச்சுக்கோ. என்னது நெக்ஸ்ட் பாயிண்ட்? ஹல்லேலூயா. ஆக்சுவலா ஆப்பிரிக்காவுடைய காட்டுல ஒரு பெரிய அனிமல் இருக்கு, அதுக்கு பேர் யானை. என்னது? யானை. 70 வருஷம் வாழுமா, 70 இயர்ஸ் அதால வாழ முடியும். 14ல இருந்து 15 ஃபீட் வரைக்கும் நம்ம அந்த சைடு இருக்குல்ல, அவ்வளவு தூரம் வரைக்கும் அதால வளர முடியும். அந்த யானை அந்த சவானா என்கிறதான காட்டிலேயே அதுதான் பலசாலி. அப்படி இருக்கிற யானை ஒரு ஸ்கூல் பஸ் உடைய வெயிட் இருக்குமா, ஒரு ஸ்கூல் 7 டன்ஸ். அந்த ஃபுல்லா க்ரோ ஆயிருக்கிற யானை இப்படி நடந்து வந்துச்சுன்னா கம்பீரமா இருக்கும். இந்த யானைக்கு யாருமே ஆப்போசிட்டா போய் பிச்சுன்னு சொல்ல முடியாது. யானை பயங்கர பெருசு. ஆனா அது கூட சண்டை போட இன்னொரு யானையால தான் முடியும். அந்த இன்னொரு யானையும் அதே அளவுக்கு வளர்ந்திருக்கணும். பெருசா வளர்ந்திருக்கும் போது அதுக்கு சும்மா போய் டச் பண்ணி உராசனா அதுக்கு என்ன வரும்? கோபம் வரும். அதுக்கு பிடிக்காது. இந்த 2 யானைகளும் 2 பேரையும் அடிச்சு கொல்ல அதுகளால முடியும். ஆனா இந்த யானைங்க எப்பவுமே அதுக்கு கோபம் இப்படி வரும். ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி முன்னாடி 2 பேர் வாங்க. 2 பேர் வாங்க. நீங்க வாப்பா. யானைக்கு கோபம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்களே ஏன்? ஹல்லேலூயா. சில பேர் முந்தி பெரிய பெரிய காரியங்களுக்கு கோவப்பட மாட்டாங்க. இப்போ தொட்டாச்சு நீங்க. என்னது தொட்டாச்சு நீங்க? இந்த யானை வளர்ந்துருக்குது, இதுக்கு ஈக்குவலா இதுவும் வளர்ந்துருச்சு. இப்போ சும்மா இப்படி தொட்டா இதுக்கு என்ன வருது? டேய், லைவ்ல போயிட்டு இருக்குதா? நீ எல்லாம் பேண்ட்ல மூத்திரம் போகும்போது அம்மா அப்பா தானே தான் அவன் கூட நின்னாங்க. இன்னைக்கு தொட்டா கோவம் வருதா? ஏன்? ஏழையா இருக்கும் போது
பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாலும். ஆனா இன்னைக்கு வளர்ந்துட்டே, ஏன் உன் வீடுல உனக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? அல்லேலூயா. இந்த யானைக்கு இப்படி தொட்டா தொட்டா இது கிட்ட முடி இருக்குமா? என்ன இருக்குமா? சொல்றேன்னு இருக்குமா? ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போது எவ்வளோ நடுக்கத்தோட வந்தீங்க, இப்போ தொட்டாச்சு நீங்க மாறிட்டீங்க. ஏன்னா வளர்ந்துட்டீங்கல்ல. சில வளர்ச்சிகள் நல்லது, சில வளர்ச்சிகள் நல்லதே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 பேரும் அப்படியே கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. இன்னும் கீழே கீழே உட்கார்றா, குனிஞ்ச மாதிரி உட்காரு. நீ அவன் தலைமை அவன் இது மேலே கால் வை. ஜாலியானில்ல. நம்ம ஆளுங்க எப்போ தெரியுமா குஷி ஆயிடுவாங்க? அவங்க பேரை சொல்லிட்டா என்ன ஆயிடுவாங்க? குஷி ஆயிடுவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். பாஸ்டர் பேரை சொல்லிட்டாரியா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சாங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஜாயன்ட்ஸ், 2 ஜாயன்ட்ஸ் ஒன்னா சண்டை போடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 2 கிறிஸ்தவர்கள் சண்டை போட கூடாது, பாஸ்டர் சண்டை போட கூடாது, டினாமினேஷன் சண்டை போட கூடாது, சர்ச் மெம்பர்ஸ் சண்டை போட கூடாது, அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சண்டை போட கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம குடும்பத்தை அழிக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் செய்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுக்கு நிறைய கொம்பு இருக்குதுங்க. என்ன இருக்குது? கொம்பு இருக்குது. சத்ருவை இப்படி தூக்கி தூர போடுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. ஆனா பிசாசுடைய ஒரே திட்டம் என்ன தெரியுமா? நீ தான் பெரிய ஆளா தெரியணும் எல்லா இடத்துலயும். என்ன? உன்னை திட்டிட்டு போறாங்கப்பா. எதிர்த்து நின்னவன் யா பெரியவன், விட்டு கொடுத்தவன் தான் யா பெரியவன். எதிர்த்து பேசினவன் அல்ல பெரியவன், சண்டை போட்டவன் அல்ல பெரியவன், விட்டு கொடுத்து தலை குனிச்சு போறவன் தான் யா பெரியவன். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படின்னா கழுகுகளுக்கும் இந்த எலிஃபென்ட்ஸ்க்கும் சத்ரு வெளியில இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை யாருமே வெளியில அழிக்க முடியாது. ஆனா உங்களுக்கே தெரியாம நீங்க மோதிக்காதீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க மோதிக்காதீங்க. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்களை மோத விட்டு அவன் என்ன பண்றான்? ஹல்லேலூயா. சில பேர் எப்படி தெரியுமா? இந்த 2 யானைங்க மோதும் போது இந்த யானைக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணோம்? சிங்கி அடிக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அமர் கை தட்டிகிட்டே இருந்தா சிங்கி அடிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அவருக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு, சிங்கி அடிக்கிறார். இந்த யானை என்ன ஆகிடும்? குஷி ஆகிடும். நம்ம பக்கம் ஆள் இருக்காங்க. இந்த பக்கம் இந்த யானைக்கு யாராவது சிங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தா இந்த யானை. ஆனா ஆண்டவர் அதை விரும்பலையா? 2 யானைங்களும் ஒன்னா சேரணும்னு என் கர்த்தர் விரும்புகிறாரையா? இந்த 2 ஒன்னா சேரணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? நான் தான் பெரியவனா இருக்கணும்னு நினைக்கிறது கர்த்தரால வந்ததல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? நீங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு இடம் எங்க தெரியுமா? எங்க 1-2 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். உங்களை ஒன்னா இருக்க வைக்கிறது பிசாசுடைய திட்டம் அல்ல. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நீங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க.
லீடருக்கு விரோதமாய் நிற்க கூடாது. இப்படி கையை காமிச்சு சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க. புருஷ மனைவிக்கு விரோதமாய் நிற்க கூடாது, ஜாக்கிரதையா இருங்க. பிள்ளைங்க பார்க்கறாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம லீடர்ஸா இருக்கும் போது டாடோ உட்காரு, நம்ம லீடர்ஸா இருக்கும் போது சில நேரத்தில் நம்ம வாய் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்மளுக்கு தெரியுறதில்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? முந்தி நானும் ஸ்டீவனும் கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட்டு அவரும் நானும் ஆப்போசிட் டீமில் விளையாடுவோம். நானும் வெறித்தனமாக கிரிக்கெட் விளையாடுவேன், அவரும் வெறித்தனமாக ஆடுவார். ஒரு நாள் சண்டை முத்தி போய் நானும் அவரும் நேருக்கு நேராக நின்று சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கிரிக்கெட்டில் தூக்கி ஸ்டம்பெல்லாம் தூக்கி தூர போட்டு 2 பேரும் வர்றோம். அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணோம் தானே. 1 வாரம் 2 வாரம் ஆச்சு நாங்கள் 2 பேர் பேசி. நான் அதுக்கப்புறம் ஸ்டீவனை கூப்பிட்டேன், தனியாக கூப்பிட்டு சொன்னேன், ஸ்டீவன், ஐ திங்க் இது நம்ம 2 பேருடைய உறவை உடைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இனிமே ஒரே டீமில் கடைசி வரைக்கும் விளையாட வேணாம்? இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 15 வருஷம் நானும் ஸ்டீவனும் கிரிக்கெட் விளையாடுறோம், ஆனால் ஒரே டீமில் தான் ஆடுவோம். ஏன்? 2 லீடருங்க சண்டை போட்டா சர்ச்சில் வைப்ரேஷன் நடக்குங்க. நீங்கள் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்பாவும் அம்மாவும் ஞானம் இருந்துச்சானால், அறிவு இருந்துச்சானால், நீங்க சண்டை போடுற சத்தம் உங்க பிள்ளைகளுடைய காதுல கேட்குது என்பதை மறந்து போகாதீங்க. வைப்ரேஷன் இருக்கும். லீடர்ஸ் கூட சண்டை போடக்கூடாது, சர்ச் கூட சண்டை போடக்கூடாது, பிலீவர்ஸ் கூட சண்டை போடக்கூடாது. எவ்வளவு அழகா பைபிள் சொல்லுது பாருங்களேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. ஆசிங்க. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, a soft answer turns away wrath but a harsh word stirs up anger. என்ன அர்த்தம்? ஒரு சாஃப்டான ஒரு வார்த்தை. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் ஸ்திரீகள் உங்க வாய் மேல கை வைங்க, உங்க வாய் மேல கை வைங்க. ஆண்டவரே, இப்படி வாயில அடிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பேசும்போது சாஃப்டா பேசணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சாஃப்டான ஆன்சர் சண்டைய ஸ்டாப்பே பண்ணிடுமா? ஆனா ஒரு ஹார்ஷான ஒரு ஆன்சர் சண்டை பெருசாக்கிடுமா? ஏன் ஹார்ஷா ஆன்சர் பண்றீங்க? ஏன்னா நாம் பெரிய யானாச்சே. பா மேல கால் வைக்கிட்டா, உஷாரா இரு, நான் பெரிய ஆளாச்சே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்கள் எல்லாம் உங்க வாய் மேல கை வைங்க. ஆண்கள் எல்லாம் வாய் மேல கை வைங்க. பைபிள் சொல்லுது, ஒரு கோபமான ஒரு வார்த்தை ஈட்டிய போல இருதயத்தை பாய்க்குமா, குத்து படாயுமா. ஆனா ஒரு பாசமான வார்த்தை உடைஞ்ச இருதயத்தை குணமாக்குமா. ஹல்லேலூயா. ஆண்களே பறக்கணும், உயர பறக்கணும். எங்க பறப்ப? நீ பிச்சை தான் எடுப்ப. கர்த்தர் இல்லாம என்ன ஒரு வாழ்க்கை? தேவன் இல்லாத ஒரு வீட்டுல உன்னால பறக்க முடியாது. தேவனோடு கூட உறவு இருக்கணும். அப்போ உன் வாழ்க்கை வார்த்தை. ஆமீன் சொல்லுங்களேன். பொண்டாட்டிங்கெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் புருஷன் பெரிய ஆளா இருந்துட்டு போட்டோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆளு. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆளு பெரிய ஆளா இருந்துட்டு போட்டுமே. ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. என் வைஃபு பெரியவளா இருந்துட்டு போட்டுமே. ஹல்லேலூயா. இந்த டாமினேட்டிங் ஸ்பிரிட் உங்களுக்கு அது ஈவில் ஸ்பிரிட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வந்தா என் பொண்டாட்டி என்னை பார்த்தா நடுங்கும். பாஸ்டர் நல்லா தான் பேசுறாருன்றவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்களேன். வார்த்தை
வார்த்தை. லோத்து டிவைட் ஆனா, இப்ப லோத்து அவன் ஆடு ஆளுங்களுக்கும் அப்ராமுடைய ஆடு ஆளுங்களுக்கும் ஆடுங்களுக்கு சாப்பாடு இல்லாதனால சண்டை. அதுல லோத்து சொல்றான், நான் யார் தெரியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, வார்த்தையின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாதாம். ஹல்லேலூயா. நல்லா இப்படி டியூனா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா அழகா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இப்படி நீங்க சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா கோபப்படும் போது பேசுறீங்க பாருங்க வார்த்தை, மனுஷனால தாங்க முடிய மாட்டேங்குது ஐயா. மனுஷனால தாங்க முடிய மாட்டேங்குது. டி மைனர் கொடுறா. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. பக்கத்துல இருக்கவங்க கையை இப்படி தட்டி சொல்லுங்க, நீ இன்னும் ஆசீர்வாதத்தை பெறாம ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வாயால நீ கெட்ட, உன் வாயால நீ கெட்ட, உன் வாயால நீ கெட்ட. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. பொல 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 பொலான வார்த்தையின் மிகுதினாலே சண்டை உண்டாகாமல் போகாது. சில பேர் பேசினா அப்படியே இருதயம் டார் டாரா கிழிச்சிடறாங்க 5 நிமிஷத்துல. நீ தெரியாதாடி, உன் குடும்பம் எனக்கு தெரியாதா? பிச்சை எடுக்கிற குடும்பம் தானே உன் குடும்பம். பேச பேச அந்த மனைவியோட இருதயம் அப்படியே புளிஞ்சு போய், என்னையா உனக்கு லாபம்? என்ன லாபம்? டாமினேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்கிட்ட யார் யார் பஞ்சாயத்துக்கு வர்றாங்களோ அவங்கள பார்த்து சொல்வேன், நீ தான் இறங்கணுமே தவிர அவங்கள இறங்கணும்னு என்கிட்ட வராத. ஏன்னா என் கர்த்தர் நம்மளை தான் இறங்க சொல்லியிருக்கிறாரே தவிர அவங்கள ஏற்றி பேச சொல்லவே இல்லை. நான் என்ன சம்சாகிரி பண்றவன் நினைச்சீங்களா? நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு வா சூப்பர் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருன்னு நினைச்சீங்க? தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய ஊழியக்காரன். குடும்பம் உடைய விட மாட்டேன், குடும்பம் உடைய விட மாட்டேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? லேர்ன். ஆமீன் சொல்லுங்களேன். இவர் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் பேசுவாருன்னு நினைச்சா கண்ட மாதிரி பேசுறாரு. நீங்க மேலே பறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க எல்லாம் ரொம்ப மேலே பறக்க போறீங்க. உங்களை உடைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான், உங்களை கட்டணும்னு என் கர்த்தர் நினைக்கிறார், உங்களை உயர்த்தணும்னு என் கர்த்தர் நினைக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். நீ உடைய மாட்டே, உன் குடும்பம் உடையாது, உன் கணவர் திரும்பி வருவார், உன் பிள்ளை திரும்பி வரும், உன் வீடு மறுபடியும் கட்டப்படும், உன் வீடு அனாதையா நிற்காது. என் கர்த்தர் உனக்கு துணையா நிற்பார். என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ராமேன். வார்த்தையின் மிகுதினாலே சண்டை உண்டாகாமல் பாவம் இல்லாமல் போகாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்ன லெட்டர் அனுப்புறீங்களோ நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன லெட்டர் அனுப்புறீங்களோ ஜாக்கிரதையா அனுப்புங்க. என்ன டெக்ஸ்ட் அனுப்புறீங்களோ ஜாக்கிரதையா அனுப்புங்க. என்ன இமெயில் அனுப்புறீங்களோ ஜாக்கிரதையா அனுப்புங்க. ஹல்லேலூயா. உறவை உடைக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணக்கூடாது. எத்தனை பேர்ட்ட ஆண்டவர் பேசுற? நீங்க மாத்திரம் கையை உயர்த்தி வர ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு போங்க. நான் என்னைக்குமே மனிதனை பார்த்து ஊழியம் பண்ணவன் கிடையாது, யாருக்கும் பயந்தும் ஊழியம் பண்ணவன் கிடையாது. நான் பயப்படுகிற ஒரே ஒரு உள்ளம், அவரை நான் எங்கேயாவது கோவப்படுத்திடுவோன்ற ஒரே ஒரு பயம் மாத்திரம் தான். நீங்க மீசக்காரரா இருந்தா என் ஆண்டவர் ரோஷக்காரரியா? ஹல்லேலூயா.
எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கோவத்தில் டெக்ஸ்ட் அனுப்புறதெல்லாம் ஜாக்கிரதை, கோவத்தில் கால்ஸ் பேசுறதெல்லாம் ஜாக்கிரதை, கோவத்தில் ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே. சில பேர் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பை பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு. ஹஸ்பண்டை பற்றி எங்கேயாவது கேவலமாக பேசணும்னா பேச முடியாட்ட போஸ்ட் போட்டுருது. நம்ம போஸ்ட்டை பார்த்ததும் என்ன புரிஞ்சுக்கணும், வைஃபை நம்மளுக்கிட்ட தான் அது பேசுது. ஜாக்கிரதை, குடும்பத்தை உடைக்கிற ஒரு காரியம் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல நீங்க எல்லாரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு சொல்லவே இல்லை. சபையில வித்தியாசமான கிஃப்ட்ஸ் இருக்கு, சபையில வித்தியாசமான ஆவிக்குரிய கனிகள் இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த டிஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு ரெண்டு ஜெயண்ட்டுங்க ஃபைட் பண்ணாதீங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும் போது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு அம்மாவை அடிக்கும் போது அந்த குழந்தை பயப்படுது, உங்ககிட்ட நெருங்காது. ஜாக்கிரதை. இன்னைக்கு உங்க வீடு கெட்டு போய் செத்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஞானம் இல்லாத செயல்கள். நான் பெரியவன், நீ பெரியவன். சண்டை போடாதீங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உங்க எல்லார்கிட்டயும் பேசட்டும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர்கிட்ட நேராயிர போறீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சர்ச்சில், நான் சொன்ன உடனே செய்வாங்க, தேவனுடைய ஊழியக்காரனா மதிச்சு செய்வாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை வெட்டி கூறு போட்டு அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி, நான் சொல்கிற கர்த்தர் சொல்லிட்டார், ஆனால் செய்யணும், சொன்னால் செஞ்சிடணும். ஆமீன் சொல்லுங்களேன். டாமினேஷன் பண்ணக்கூடாது, ஏறி யாரையும் மிதிக்கக்கூடாது. 10 பேர் உங்களை மிதிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் யாரையும் மிதிக்காதீங்க. ஏன்னா நம்மளை பார்க்கிறவர் மேலே இருக்கிறார், நம்மளுக்கு நீதி செய்கிறவர் எங்க இருக்கிறார்? ஒரு பறவை இருக்குது, அதுக்கு பேர் வந்து பார்வான். இந்த பறவை என்ன பண்ணுமானால், இதை நீங்க கூகுளில் அடிச்சு பாருங்க, பார்வான் ஸ்வாலோ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது குட்டி போடணும்னா கலிஃபோர்னியால இருந்து அர்ஜென்டினாக்கு போய் குட்டி போடுமா, முட்டை அங்க போய் போடுமா. எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? 8000 கிலோமீட்டர். எப்படி போவோம்? பஸ்லயா போவோம்? இல்ல, கடல் வழியா போவோமா. கடல் வழியா? கடல்ல எங்கங்க இருக்குது மரம், இது போய் உட்கார்ந்து போறதுக்கு 8000 கிலோமீட்டர் எப்படி போவோம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அழகு போனா கும்பலா பிளான் பண்ணிட்டு போவாங்களாம். போகும்போது எல்லாருமே அவங்க காலில் ஒரு சின்ன குச்சி வச்சிருப்பாங்களா, குச்சி. தாய்ப்பறவை முன்னாடி போயிட்டு இருக்குமா. முன்னாடி போயிட்டு இருக்கும் போது அந்த கடல்ல பாதி தாண்டின உடனே தாய்ப்பறவை பார்த்துக்கிட்டே போமா. நிறைய மீன்கள் இருக்கிற இடத்துல இந்த குச்சை போட்டு தாய்ப்பறவை போய் உட்காருமா. எல்லாம் வந்து ஒன்னா உட்காருமா. அதுங்களும் குச்சி வச்சிருக்கோம், எல்லாம் ஒன்னா உட்காந்து எல்லா மீன்களை சாப்பிட்டு மறுபடியும் டிராவல் பண்ணுமா. ஒற்றுமையா இருந்தா எப்படி இருக்குது பாத்தியா குடும்பம்? உடஞ்சி சுக்குநூறாய், நீ ஒரு மூலையில அவங்க ஒரு மூலையில மூஞ்ச தூக்கிக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம உன் சமாதானத்தை கெடுத்து அவங்க சமாதானத்தை கெடுத்து வீடே ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனா எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இருக்கிறியே, எப்படி நீ உயர பறப்ப? எப்படி உயர பறப்ப? You want to fly like eagles? Eagles don't attack each other. உங்களே நீங்க அட்டாக் பண்ணிக்காதீங்க. Don't attack each other. உங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்க கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்ல. பின்னாடி வாப்பா. உங்களுக்குள்ள டாமினேஷன்ஸும் இருக்க கூடாது. கீழே அப்படியே உட்காந்துக்கோ, நீ கால் வச்சுக்கிட்டே இரு. டாமினேஷன்ஸ் இருக்க கூடாது. டி மைனரா? ஹல்லேலூயா. ஒற்றுமையாய் காகை கூட வாழுது, ஒன்று சேர்ந்து வாழ மனிதன் உள்ளம் மறுக்குது. 5 அறிவு ஜீவனுக்கு ஐக்கியம் இருக்கு, இந்த 6 அறிவு மனுஷனுக்கு விரோதங்கள் எதற்கு? ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமீன் சொல்லுங்களேன். ஒற்றுமையாய் வாழுங்க. 3ஆவதா இப்படி சொல்லி நான் முடிச்சிட போறேன்.
மூணாவதா எனக்கு ரொம்ப பிடிச்சது, பைபிள் சொல்லுகிறது, சில நேரத்தில் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு உங்கள் வீட்லேயே தான் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், சடனாக அவங்க வருவாங்க டேபிளுக்கு. வரும்போது காலில் தட்டுறது, ஏய் ஏய் ஏன் யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, சீக்கிரட் எல்லாம். இப்போ தாய்மார்களே, நிறைய வீடை கட்டினவர்களும் நீர்தான், நிறைய வீடுகளை இடித்தவர்களும் நீர்தான். பெண்ணுக்கிட்ட அதிகமாய் பேசி 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 அந்த வீடை கொலாப்ஸே பண்ணிட்டீங்க. ஹல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்? எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவதான காரியம் பைபிள் சொல்லுது. எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நம்மளுக்கு சண்டை வேணாம். இப்படி சத்தமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா சத்தமா சொல்லுங்க, நம்மளுக்கு சண்டை வேணாம், நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது காரியம், பிரிண்ட் தப்பா எடுத்திருக்காங்க. மூணாவது காரியம் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கொடுக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ரஹாம் பார்த்து சொல்றான், உனக்கும் எனக்கும் என்னப்பா பிரச்சனை, நல்லது வேணா நீ எடுத்துக்கோ. ஆமீன் சொல்லுங்களேன். தீமையானது எனக்கு கொடு, பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும், இதோ அந்த கிரீன் கலரா இருக்கிற அது நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோ. நான் அந்த கிரீன் கலரை நம்பி வாழ்றவன் அல்ல, நான் என் கர்த்தரை நம்பி வாழ்றவன். கர்த்தரை நம்பி வாழ்றவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறார்ன்றவங்க கையை உயர்த்திராமே, கையை உயர்த்திராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பம் குடும்பம் சண்டை போடுறது, லீடர்ஸ் சண்டை போடுறது, பிளட் சண்டை போடுறது. உங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன், அருமையா ஒரே ஒரு வார்த்தையில சண்டை அப்படியே இறக்கிட்டான் அப்ரஹாம். ஆக்சுவலி அப்ரஹாம் தான் பெரியவன், ஆக்சுவலி அழைக்கப்பட்டவன் அப்ரஹாம் தான், ஆக்சுவலி அதிகாரம் இருக்கிறது அப்ரஹாமுக்கு தான். ஆனா அப்ரஹாம் சொல்லுகிறான், உனக்கும் எனக்கும் என்னடா, நம்ம ரெண்டு பேரும் யாரு, சகோதரர்கள் இல்லையா? ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க ரெண்டு பேரும் புருஷ மனைவி இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையும் இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் இல்லையா? ஏன் அவங்களுக்குள்ள இவ்வளவு சண்டைங்க? ஏன் இவ்வளவு சண்டைங்க? பெரியவர்களா இருப்பீர்கள், ஆனால் பெரிய மனசோடு இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்ரஹாம் பெரிய மனசோடு வந்து என்ன சொல்றான் தெரியுமா? நீ என் சகோதரர் இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வருஷம் யார் யார் மேல பறக்க போறீங்க தெரியுமா? யார் யார் ஒரு வார்த்தை கூட இன்னொருத்தரை வேதனைப்படுத்தாம எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ போறீங்களோ, உங்களை கர்த்தரே கையை பிடிச்சு வழி நடத்த போகிறாரையா? ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களா? God himself is going to lead you. ஆமென். அப்ரஹாம் இப்படி லோத் இப்படி பிரிஞ்சு போறான், அப்ரஹாம் இப்படி நடந்து கர்த்தரை மாத்திரம் நம்பி போகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். பைபிள் சொன்ன வண்ணமாய் அப்ரஹாமுடைய 4 சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, 4 சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்வீர்களானால் உங்களுடைய சந்ததிகளை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரையா, குறையில்லாமல் வழி நடத்துவார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க?
கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷம் என்னால் எந்த பிரிவினைகளும் வராது. கையை உயர்த்தி சொன்னீங்களா? இன்னைக்கு சர்ச்சில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நீங்கள் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் எந்த பிரிவினைகளும் வராது. ஆண்டவரே என்னால் என் தேவன் எல்லாத்தையும் ஒன்னாய் மாத்துங்க ராஜா, எல்லாத்தையும் ஒன்னாய் மாத்துங்க. மேக் அஸ் ஒன், மேக் அஸ் ஒன். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்லி நான் முடிக்க போறேன் இந்த மாசத்தின் செய்தியை. யாருமே உங்களை ஒன்றா மாற்ற முடியாதுங்க. உங்களுக்குள்ள அந்த கசப்பு என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, சோதோம் குமாரை அழிக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னது முதல்ல யாருக்கு? அப்ரஹாமுக்கு சொல்றாரு. சொல்லும் போது நம்மளா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அப்பாடா, இந்த நாளுக்கு தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், காத்திருந்தேன். நான் யார் அழியணும்னு நினைச்சாங்களோ அவங்க இப்போ அழிகிறாங்க, அப்படி நான் காத்திருந்தேன் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அப்ரஹாம் வேற குணங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்றான், ஆண்டவரே அங்க லோத்து இருக்கிறானே. டேய், யாருக்காக நீ ஜெபம் பண்ற? லோத்துக்கா? ஆமா, லோத்துக்கு தான் நான் ஜெபம் பண்றேன். உன்னை துரோகம் பண்ணிட்டு, உன்னை அநியாயம் பண்ணிட்டு போனானே, அவனுக்கா நீ ஜெபம் பண்ற? அவ என்னனாலும் நீங்க படைச்ச பிள்ளை இல்லையா? அவனை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஐயோ, எவ்வளோ பெரிய விஷயம் ஐயா. இந்த வருஷம் உங்களை எது ஆளுகை செய்யணுமானால் பணம் அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பணம் அல்ல. சில பேர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பணம் இப்படி காமிச்சிங்கன்னு வைங்களேன், 32 காமிப்பாங்க. ரொம்ப கேவலமாயிட்டீங்க நீங்க. இப்படி காமிச்சா, பணம் காமிச்சா ஈன்னு. இந்த வருஷம் பணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த வருஷம் திமிர் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த வருஷம் கோபம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த வருஷம் அன்பு மாத்திரமே உங்களை ஆளுகை. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க வீட்டில் அன்பு இருக்கணும்னு? எல்லாரும் 2 கையை உயர்த்தி இப்படி ஏசப்பாட்டு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வீட்டில் இந்த 365 நாள் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, நாங்க சண்டை போடக்கூடாது. நாங்க ஒவ்வொருத்தரையும் மூஞ்ச திருப்பிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு ராத்திரியும் நிம்மதியாய் தூங்கணும். ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷமாய் கழியணும். இந்த வருஷம் என் கர்த்தர் ஆளுகை செய்கிற வருஷமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மருந்து கொடுத்துருக்கிற எடுத்து தடவுனீங்கன்னா நீங்க உயர பரப்பீங்க. அதை பார்த்து உங்க பாஸ்டராய் ரசிப்பையா. நீங்க பிரிஞ்சு கிடக்கிறது எனக்கும் பிடிக்காது, என்னை படைச்ச என் ஆண்டவருக்கும் பிடிக்காதையா. நீங்க ஒன்னா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால டிவிஷன்ஸ் வேணாம், டாமினேஷன்ஸ் வேணாம், லாஸ்டா டிஸ்ட்ரிபியூஷன், அன்பு. ஆமீன் சொல்லுங்களேன். ஜி மைனர் கூட, ஜி மைனர். ஹல்லேலூயா. அன்பு கொடுங்க எல்லாருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அன்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேன், ஆனா இந்த கிறிஸ்மஸை நான் நம்புறது இல்லை. ஏன்? ஒரு ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனா வர முடியும்னு ஒருத்தர் அப்படித்தான் சொன்னாராம். ஆண்டவர் எப்படி மனுஷனா வர முடியும்? நான் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ஆராதனைக்கு வரலன்னு வீட்டிலே இருந்தாராம். குடும்பம் எல்லாம் போயிடுச்சான். இவர் வீட்டில் இருந்தாராம். வீட்டில் இருக்கும் போது வெளியில வெறும் பனி, குளிர். அப்போ இந்த பறவைங்க எல்லாம் வந்து அந்த குளிர்ல விழுதான். கீழே விழும் போது இவரால் பார்க்க முடியல. போயிட்டு அந்த பறவைங்களுக்கு சாப்பாடு போடுறாராம். சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா இவர் போய் இப்படி போடும் போது பார்த்து பயந்து பறந்துருது. அதை வீட்டுக்குள்ள வர வைக்கலான்னு சாப்பாடு ஒன்னொன்னா இப்படி அடிக்கிட்டு வர்றாரு. ஒன்னொன்னா சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்துருன்னு வரமாட்டேங்குது. அவரை பார்த்ததும் பறந்துருது. ஐயோ, இந்த பறவைகள் என்ன பார்த்தா பயப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை செய்யறாராம். என்னன்னு? அவர் ஒரு பறவை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பக்கத்திலே சாப்பாடை போட்டு பார்த்துட்டு இருக்காரு. பறவைங்கள்லாம் வந்து பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்குதான். அவங்க புள்ள வந்து தட்டி சொல்லிச்சான், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை வர வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம அவரை பார்த்தா பயப்படுறோம்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரியே இறங்கி வந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து இன்னைக்கு அவர் பக்கமாய் நம்மளை இழுத்து இருக்கிறார். பெரிய அன்பு இல்லையா? பெரிய அன்பு இல்லையா?
இன்னைக்கு நீங்களும் அதே அன்பை ஊருக்கெல்லாம் காண்பீங்க. இந்த வருஷம் யாரோ என்கிட்ட கேட்டாங்க, இந்த வருஷம் என்னென்ன பண்ண போறீங்கன்னு. ஐ திங்க் மிஷேல் கேட்டியா? என்னென்னா அது ஏதோ பண்ண போகுது, பல்ல விளக்க போகுது, குளிக்க போகுது. அதெல்லாம் எப்பவுமே பண்ணுறியா? வேற என்னென்னமோ எழுதி வச்சிருக்காது. என்கிட்ட கேட்டுச்சு. நான் சொன்னேன், அப்படி நான் ஒன்றுமே எழுதுனது இல்லையே. சில பேர் எழுதுவாங்கல்ல, இந்த வருஷம் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், இந்த வருஷம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இந்த வருஷம் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன்ஸ். வெரி குட், நல்லதுதான், மாறணும்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் இந்த வருஷத்தில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? இந்த வருஷம் நான் கர்த்தரோடு கூட ஒன்றா இருக்க போகிறேன். என்னால் கர்த்தர் துக்கப்பட மாட்டார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இருக்கணும்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு உயிரோடு எழுந்தார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே ரட்சகர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே ரட்சகர்.